சினிமா பாடல்கள் பாடுபவரை பாடநூல் கழக தலைவராக நியமித்தது வெட்கக்கேடானது என பாஜக மாநில நிர்வாக குழு தலைவர் ஹெச் ராஜா விமர்சித்துள்ளார். ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடியில் முன்னாள் நகர்மன்ற உறுப்பினர் பாஜகவை சேர்ந்த முருகனின் 12ஆம் ஆண்டு நினைவு தினத்தை முன்னிட்டு பாஜக மாநில நிர்வாக குழு தலைவர் ஹெச் ராஜா மரியாதை செலுத்தினார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தமிழகத்தில் கடந்த 3 நாட்களில் 3 கோவில்களில் 3 பக்தர்கள் உயிரிழந்துள்ளதாக தெரிவித்தார். ஒரு நாளைக்கு ஒரு புனித தலத்தில் உயிரிழப்பு ஏற்பட்டுள்ளது. இந்து சமய அறநிலைத்துறை அமைச்சர் அலேலூயா பாபு அவர் ஸ்னேக் பாபு இல்லை என்றார். சினிமாவில் உள்ளவர்கள் அரசியலுக்கு வந்து வித்தை காட்டுவதாக கூறினார். தமிழ்நாடு பாடநூல் கழகத்தின் புத்தகங்களையும் முறைகேடாக எழுதுவதாகவும், சினிமா பாடல்கள் பாடுபவரை பாடநூல் கழக தலைவராக நியமிப்பது அசிங்கம் எனவும் இது குறித்து விசாரணை நடத்த வேண்டும் என தெரிவித்தார். நான் சொல்றேன், நீங்க தாவேக்கா முதல்ல நின்று உங்களுக்கு 234 இடமும் நீங்க நிறுத்தணும், டெபாசிட் வாங்கணும். அதுவே உங்களால் சேலஞ்ச் இது ஒரு பீப்புள். ரொம்ப நீங்க ஏதோ சினிமாவில் அவர் என்னவெல்லாம் பண்ணாருன்னு எங்க தலைவர் சொல்லிட்டாரு, நான் திருப்பி சொல்லக்கூடாது. அதெல்லாம் பண்ணி ஆட்டம் போட்டு இருக்கிற ஒருத்தர் வச்சுக்கிட்டு என்னங்கடா வித்த காட்டுறீங்க? ஆமா, அது எழுதுறதே முறைகேட எழுதுறதா சொல்றாங்களே. ஆமா, பாடநூலுக்கு தலைவர் யாரு? அதான் இன்னொரு இடுப்பு கிளி. சினிமா பாட்டை பாடிக்கிட்டு இருக்கிற ஒருத்தரை போய் பாடநூல் நிறுவனத்துக்கு போட்டா எவ்வளவு அசிங்கம். இது ஒரு அருவருக்கத்தக்க அரசாங்கம் அதனால பண்ணியிருக்கு. அதனால அதை பற்றி we will investigate. Thank you.